நான் உங்கள் கலை பேசுகிறேங்க. சுவையான சூப்பரான நம்ம வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடிங்க. அது போட்டு நம்ம சாம்பார் செஞ்சுருக்குறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பொடியை வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு ஒரு 20 கிராம் போட்டுக்கலாம். மிதமான தீவை வச்சு வறுப்பங்க. அதிகம் தீ வச்சா பருப்பு மேலே கருகிடும். பருப்பு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். நமக்கு பொடி ரொம்ப நாளைக்கு தாங்காது. மிதமான தீயில் வச்சு வறுத்தங்க. கடலைப்பருப்பு எல்லா பொருளுமே கம்மி தீயில் வச்சு வரங்க. பருப்பு இந்த அளவுக்கு வரப்பிடிச்சுன்னா போதும் நமக்கு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு இதே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா வரப்பட்டுச்சுங்க. இந்த டைமில் நம்ம அடுத்த பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம். அதை துவரம் பருப்பு அதையும் வறுத்துக்கலாம். அளவுன்னு பார்த்தோம்னா சாம்பார் பருப்பு நல்லா வறுத்துடுச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை 50 கிராம் தனியா, நம்ம இது சூடு ஏற்றிக்கலாம். நம்ம போட்டது 15 கிராம் சாம்பார் பருப்பு, 15 கிராம் கடலைப்பருப்பு, 15 கிராம் உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துட்டோம். இப்போ தனியா 50 கிராமுக்கு 50 கிராம் போட்டுக்கிறேன் தாராளமாக. மல்லி சூடு ஏறினா போதுங்க. மல்லி நல்லா வரப்பிடிச்சுங்க. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிளகு 10 கிராமுங்க. இதுவும் சூடு ஏறிச்சுங்க. சீரகம் 10 கிராமுங்க. இது லைட்டாக சூடு அப்படியே நம்ம ஏற்கனவே கடாய் சூடாக இருக்குது. கொஞ்சம் வறுத்தோம்னா கருகிடும். இந்த சூடில் நம்ம எடுத்துக்கலாம் போதும். வெந்தயங்க ஒரு 5 கிராம் இருந்தால் போதுங்க. அதிகம் போட்டோம்னா கசப்பு தன்மை வந்துடும். வெந்தயம் வரப்பட்டுச்சுங்க. அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடுகுங்க அதுவும் ஒரு டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூனுங்க. இது போட்ட உடனே
சூடு ஏறிடுச்சுங்க. இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிளகாங்க ஒரு 50 கிராம். நம்ம காம்பு எடுத்துகிட்டு போனால் விதை, நம்ம மிளகா வறக்கும் போது விதை அதில் இருந்துச்சுன்னா நெடி வரும். அதனால் வறுத்துட்டு நம்ம காம்பு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். என்ன உப்பு போட்டு பொடியை அரைச்சோம்னா நம்ம பொருள் கெடாமல் இருக்கும். நமக்கு கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்தா கூட அதனால் உப்பு போட்டுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிளகாய் சூடு ஏறிச்சு. ஒரு 3 இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அதில் இது நல்லா சூடு ஏறட்டும். கறிவேப்பிலை நல்லா வரப்பட்டுருச்சுங்க. இதுவும் வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம ஆறினது இந்த காம்பு எடுத்துடலாம். நல்லா ஆறிச்சு பாருங்கள். நம்ம மிளகாய் காம்பெல்லாம் இதெல்லாம் எடுத்துடலாம். மஞ்சள் பொடி இதுக்கு கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும். அதே போல் விரலி மஞ்சள் இருந்தால் கடாயிலே சூடு ஏற்றி போட்டால் நீங்கள் அரைச்சிங்க. இதோட நம்மக்கிட்ட இல்லை, அதனால் தூள் மஞ்சளை போட்டு பெருங்காயம் ஒரு டீஸ்பூனுக்கு மேலே 1.5 டீஸ்பூன் போட்டுங்க. ஜாரில் போட்டேன். இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த அளவு அரைச்சிங்க. இது ஒரு பாத்திரத்தில் ஆற வைக்கலாம் கொஞ்ச நேரம். நம்ம இந்த மாதிரி ஆற வச்சு நம்ம போட்டோம்னா பொடி ரொம்ப நாளைக்கு தாங்க. சூட்டில் போட்டு போகிறீங்க பாக்ஸுங்களில். குழம்பு கொதிக்குது. நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கலாம். கம்மன்னு வாசனை வருதுங்க. நம்ம அரைச்ச சாம்பார் பொடி எல்லா பொருளும் வறுத்து நம்ம சாம்பார் பொடி அரைச்சிட்டோம். எல்லாம் சாம்பாருக்கும் போட்டு பார்த்துட்டோம். ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி இது நல்லா இது போல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்க. சாம்பார் பொடி ரொம்ப நைஸாலாம் அரைக்காதீங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.